வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஒரு ஹாட்டான டாபிக் பேச போறோம். தமிழ்நாடு அரசியல்னாலே எப்பவுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா? ஆமா. கண்டிப்பா. ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது சில முக்கியமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பத்தி பேசுது. குறிப்பா சொல்லணும்னா டெக்கான் ஹெரால்ட், அப்புறம் தி ஹிந்து மற்றும் தி நியூஸ் மினிட் ஆகிய தளங்களிலிருந்து வந்த 3 முக்கியமான கட்டுரைகளை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், அவங்களோட சித்தாந்தம், அப்புறம் அந்த அதிமுக விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேச போறோம். கரெக்ட்டா? ஆமா, அதுதான். தமிழக வெற்றி கழகம், சுருக்கமா டிவிகே. அவங்களோட சித்தாந்தம், அப்புறம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேல இணைந்தது. இதனால அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, இதுதான் இன்னைக்கான நம்ம மிஷன். இது ஒரு ரொம்பவே குரூஷியலான டைம்லைன். நீங்க சொன்ன அந்த 3 ஆர்டிகிள்ஸும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்திருந்தாலும், அதுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை தான் நாம இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். வழக்கமான அரசியல் செய்திகளை தாண்டி இந்த நகர்வுகள் எதை குறிக்குதுன்னு நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறது வேற, அந்த கட்சி ஒரு வலுவான சித்தாந்தத்தை முன்வைக்கிறது வேற. அதை விட முக்கியமா, பல தசாப்தங்களா இருக்கிற ஒரு பெரிய கட்சியோட மூத்த தலைவரை தம் பக்கம் ஈர்க்கிறது வேற. இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது. இது ஒரு கிளியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். கரெக்ட். ஓகே, இதை கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணலாம். முதல்ல டெக்கான் ஹெரால்ட் நவம்பர் 4, 2024 பப்ளிஷ் பண்ண ஆர்டிகிள் இருந்து ஆரம்பிப்போம். அந்த மாநாடு பத்தின ஆர்டிகிள். ஆமா, விஜயோட முதல் மாநில மாநாடு தமிழ்நாட்டுல நடக்குது. அங்க அவர் தன்னோட கட்சியின் சித்தாந்தமா செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை அறிவிக்கிறார். இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு புது கட்சி வரும்போது நாங்க எல்லாருக்கும் எதிரானவங்க, நாங்க ஒரு புது பாதையை உருவாக்குவோம் சொல்றது தான் வழக்கம். ஆனா விஜய் ரொம்ப ஸ்பெசிபிக்கா மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கே நாம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது அந்த வார்த்தைகளோட எடையத்தான். சமூக நீதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு ஆணிவேர். ஆமா, திராவிட அரசியலோட பேஸ் அதுதானே. எக்ஸாக்ட்லி. அதே போல மதச்சார்பின்மை அப்படிங்கிறது தேசிய அளவுல ஒரு முக்கியமான அரசியல் நிலைப்பாடு. ஒரு புது கட்சி எடுத்த உடனே ஒரு ஏலியன் ஐடியாலஜிய, அதாவது மக்களுக்கு பழக்கமில்லாத ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தா மக்கள் அதை ஏத்துக்க ரொம்ப காலமாகும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமா. ஆனா விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டா தமிழ்நாடு மக்களோட டிஎன்ஏல ஊறி போன ஒரு விஷயத்தையே தன்னோட கட்சியின் கொள்கையா மாத்துறார். இது மூலமா அவர் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றார். அதாவது நான் உங்களுக்கு புது ஆள் கிடையாது, நீங்க நம்புற அதே விஷயத்தை தான் நானும் நம்புறேன் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். பெர்ஃபெக்ட். அதான் கரெக்டான பாயிண்ட். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அரசியல் அலைய உருவாக்கிட முடியுமா? ஏன்னா சமூக நீதினு சொல்றது ஈஸி. ஆனா அதை களத்துல எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத வச்சுதானே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நியாயமான கேள்விதான். இந்த ஐடியாலஜி அறிவிப்பு ஒரு வெறும் பில்டப் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். வெறும் ஐடியாலஜியை மட்டும் வச்சுட்டு எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அது ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான். ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி சொல்றீங்க? ஆமா. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற பேஸ்மெண்ட் மாதிரி. ஆனா அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது மேல பெரிய தலைவர்களை கொண்டு வைக்க முடியும். ஓ, ஐ சி. அப்போ இது தலைவர்களுக்கான ஒரு சிக்னல். எக்ஸாக்ட்லி. மதச்சார்பற்ற சமூக நீதினு அவர் சொன்னது ஒரு சிக்னல். யாருக்கு சிக்னல்னா, நாங்க வெறும் ரசிகர் மன்றம் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு தெளிவான அரசியல் பார்வை இருக்கு அப்படின்னு சீனியர் அரசியல்வாதிகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அஷூரன்ஸ். வாவ், பெர்ஃபெக்ட் லீட். அதோட ரிசல்ட்டை தான் நாம அடுத்த ஆர்டிகல்ல பார்க்குறோம் இல்லையா? ஆமா. நீங்க அந்த தி ஹிந்து ஆர்டிகலை பத்தி சொல்றீங்க. கரெக்ட். இதை நேரா நம்ம அடுத்த சோர்ஸான த ஹிந்து நவம்பர் 26, 2025 ஆர்டிகளுக்கு கொண்டு போகுது. அதாவது முன்னாள் தமிழ்நாடு அமைச்சரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருமான செங்கோட்டையன் விஜயின் டிவிகேவில் இணைகிறார் அப்படிங்கிறது அந்த செய்தி. இது ஒரு ரொம்ப பெரிய மேசிவ் ஷிஃப்ட். ஆமா, இதை படிச்சப்போ நிஜமாவே எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருந்துச்சு. செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பல வருஷங்களா அதிமுகவில் இருந்த ஒரு மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் அவரு. அப்படிப்பட்டவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. உடனே நேரா போய் டிவிகேவில் இணைகிறார். ஒரு புது கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு சீனியர் லீடர் வர்றது எந்த அளவுக்கு இம்பாக்ட உருவாக்கும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடியாலஜி ஒரு பேஸ்மெண்ட்னா,
செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்களோட வருகை வந்து அந்த கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குது. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னா கேடர் பேஸ். கவர்ச்சியை வச்சு மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வேணும். அப்ப செங்கோட்டையன் உள்ள வர்றது ஒரு தனிநபர் வர்றது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வரும்போது அவர் வந்து வெறும் ஒரு தனி நபரா வரமாட்டார். அவரோட பல வருஷ அரசியல் அனுபவம், அவரோட ஆதரவாளர்கள் நெட்வொர்க் எல்லாமே சேர்ந்து தான் டிவிகேக்கு வருது. ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. அந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பெல்ட், அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்னு ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஆமா, அவர் தாமாக முன் வந்து விலகல. அவர் தானா விரும்பி வரல. அதிமுகவில் ஏற்பட்ட ஏதோ ஒரு உள்கட்சி பிரச்சனையால அல்லது கருத்து வேறுபாட்டால அவர் நீக்கப்படுறார். அப்படி நீக்கப்பட்ட ஒரு தலைவர் வேற எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பா டிவிகேவை சூஸ் பண்ணணும்? அதுவும் ஆரம்பிச்சு கொஞ்ச காலமே ஆன ஒரு கட்சியை. அதுதான் இந்த ஒட்டுமொட்டு விஷயத்திலே ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். ஒரு சீனியர் லீடர் கட்சியிலிருந்து வெளியில வந்தா அவர் பொதுவா தன்னோட அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கட்சியான ஆளும் கட்சியை நோக்கியோ இல்ல வேற ஒரு பெரிய கட்சியை நோக்கியோ தான் போவாரு. ஆமா, அதுதான் சேஃபான ஆப்ஷன். ஆனா அவர் டிவிகேவை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா டிவிகேவை ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஒரு உண்மையான மாற்று சக்தி அவர் பாக்குறாருன்னு அர்த்தம். இந்த கட்சியில எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, இவங்க கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. கரெக்ட். இது வந்து டிவிகேக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வேலிடேஷன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஓ இந்த கட்சி உண்மையிலேயே சீரியஸா தான் இறங்கியிருக்காங்க போல அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகும். கோர்ஸான தி நியூஸ் மினிட் டிசம்பர் 11, 2025 ஆர்டிக்கிளுக்கு வருவோம். அந்த ஆர்டிக்கிளோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, இதோட தலைப்பே ரொம்ப பவர்ஃபுல். நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜயின் டிவிகேவில் இணையும் போது அதிமுகவுக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது வாட்ஸ் இட் ஸ்டேக் ஃபார் ஏஐஏடிஎம்கே? கரெக்ட். உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு தனிநபர் வெளியேறுவதால பல வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சிக்கு அப்படி என்ன பெரிய நெருக்கடி வந்துட போகுது? பார்க்க போனா இது வந்து ஒரு தனிநபர் வெளியேற்ற மாதிரி தான் வெளியில தெரியும். ஆனா பாலிடிக்ஸ்ல வந்து ஆப்டிக்ஸ், அதாவது ஒரு விஷயம் வெளியில எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெர்செப்ஷன் இஸ் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. அதேதான் த நியூஸ் மினிட் ஆர்டிக்கல்ல அதான் ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதிமுகவுக்கு இப்போ இருக்கிற சவால் என்னன்னா அவங்களோட ஆப்போசிஷன் ஸ்பேஸ், எதிர்க்கட்சிக்கான இடம். ஆமா, பல தசாப்தங்களா தமிழ்நாட்டுல ஆளுங்க கட்சிக்கு எதிரான வாக்குகள், அதாவது ஆன்டி இன்கம்பென்சி ஓட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு தான் போகும். ஆனா இப்போ செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்களே அதிமுகவை விட்டுட்டு டிவிகேக்கு போகும்போது அது மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். கப்பல் மூழ்குது, அதனாலதான் சீனியர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கட்சிக்குள்ள வந்து பிரச்சனை வர்றது சகஜம், ஒருவரை நீக்கிறதும் சகஜம். ஆனா அவர் எந்த கட்சிக்கு போறார் அப்படிங்கிறது தான் இங்க அதிமுகவோட அஸ்திவாரத்தை அசைக்குது. ஓ, அப்போ செங்கோட்டையன் டிவிகேக்கு போனது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. ஆமா, நமக்கு ஒரு வேளை கட்சியில அதிருப்தி இருந்தா நாம போறதுக்கு டிவிகேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை அது விதைக்குது. இது வந்து அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட் பேஸையும் அவங்களோட கேடர் பலத்தையும் நேரடியாக அச்சுறுத்துது. அதனால தான் இது அதிமுகக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், அதாவது அவங்களோட இருப்புக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சவால்னு நியூஸ் மினிட் கட்டுரை சொல்லுது. கரெக்ட். அவங்க அந்த மாற்று சக்தி அப்படிங்கிற இடத்த டிவிகேக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அதிமுக தொண்டரா இருக்கீங்க, பல வருஷமா கட்சிக்காக உழைக்கிறீங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஒரு மாபெரும் தலைவர் வந்து கட்சியை விட்டு போய் ஒரு புது கட்சியில இணையறார். அது ஒரு பெரிய ஷாக்கு தான் தொண்டர்களுக்கு. அந்த புது கட்சி சும்மா காத்துல கை வீசல. அவங்க மதச்சார்பற்ற சமூக நீதின்னு ஒரு தெளிவான கொள்கையோட நிக்கிறாங்க. இந்த நிலைமையில அதிமுக தங்களோட தொண்டர்களை தக்க வைக்க என்ன மாதிரியான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இப்போ ஒரு 2 front வார், அதாவது 2 முனைகள்ல போர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணணும், இன்னொரு பக்கம் தங்கள் கட்சிக்குள்ள இருக்கிற அதிருப்தியாளர்களை டிவிகே பக்கம் போகாம தடுக்கணும். 2 பக்கமும் பிரஷர். ஆமா, செங்கோட்டையன் வெளியேற்றத்துக்கு பிறகு அதிமுக தங்கள் கட்சிக்குள்ள ஒரு யூனிட்டியை காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், டிவிக்கே எங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுன்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் ஈஸி கிடையாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா டிவிகேவோட அந்த ஐடியாலஜி அறிவிப்பு வந்து அதிமுகவோட வாக்கு வங்கியிலையும் கை வைக்குது.
இது கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்ல முடியுமா? டிவிகேவோட மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை வந்து எப்படி குறிப்பா அதிமுகவை பாதிக்கும்? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டுல சமூக நீதி, திராவிட கொள்கைகள் இதெல்லாம் வந்து 2 பெரிய கட்சிகளுக்குமே பொதுவானது தான். ஆனா விஜய் தன்னோட மாநாட்டுல இந்த ஐடியாலஜிய ரொம்ப அக்ரெசிவா முன்னிறுத்தும்போது அவர் குறிவைக்கிறது யாருடைய வாக்குகள? யாருடைய வாக்குகளா? ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில இருக்கிற அதே சமயம் சமூக நீதி கொள்கைகள் மேல பற்று கொண்ட வாக்காளர்கள. இந்த வாக்காளர்கள் வந்து பாரம்பரியமா அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவங்க. ஓஹோ! அப்போ விஜய் வந்து நானும் அதே சமூக நீதியைத்தான் பேசுறேன், ஆனா என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகாம டிவிகேக்கு சிதற வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதிமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. 100% கரெக்ட். இந்த ஓட்டு பிரியறதுனா அவங்களுக்கு மெயின் பிரச்சனை. வாவ்! இது நிஜமாவே ஒரு செஸ் கேம் மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அடுத்த 5-6 மூமெண்ட்ஸை டிசைட் பண்ணுது. நவம்பர் 2024ல விஜய் வச்ச செக்கு தன்னோட சித்தாந்த அழிவிப்பு மூலமா, ஆமா, அதுதான் ஓப்பனிங் மூவ். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நவம்பர் 2025ல செங்கோட்டையன் வருகை மூலமா 2வது செக்கு. இப்போ அதிமுகவோட கோர்ட்ல பால் இருக்கு. த நியூஸ் மினிட் சொல்ற மாதிரி அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க வந்து இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கணும். செங்கோட்டையன் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு பிராந்திய செல்வாக்கு இருக்கு. குங்குமண்டலம் அந்த மாதிரி ஏரியாக்கள்லையா? ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு சமூகத்தையோ அல்லது ஒவ்வொரு பகுதியையும் பிரதிநிதித்துவம் படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிவிஜேக்கு வரும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியில டிவிஜேக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குது. அப்போ விஜய் வந்து தன்னோட சினிமா பாப்புலாரிட்டி மூலமா எல்லா இடங்கள்லயும் அறியப்பட்டவர். ஆனா இந்த மாதிரி லோக்கல் ஸ்ட்ராங்மேன் உள்ள வரும்போது தான் அது வந்து ஒரு முழுமையான அரசியல் கட்சியா உருவெடுக்குது. எக்ஸாக்ட்லி, அதுதான் அந்த மசில் பவர்னு சொல்றது. வெறும் கொள்கை மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது தான் கட்சி வந்து கிரவுண்ட்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இந்த 3 சோர்ஸையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா நமக்கு கிடைக்கிற பிக்சர் ரொம்ப கிளியரா இருக்கு. டெக்கான் ஹெரால்டு கட்டுரை நமக்கு வந்து டிவிஜேவோட மூளைய, அதாவது ஐடியாலஜியை காட்டுது. ஆமா, தி ஹிந்து கட்டுரை அவங்களோட தசைகளை, அதாவது மூத்த தலைவர்களை உள்ள கொண்டு வர்ற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை காட்டுது. மற்றும் தி நியூஸ் மினிட் கட்டுரை இதனால எதிரி முகாமுக்கு ஏற்பட்டிருக்கிற நடுக்கத்தை, அதாவது அதோட இம்பாக்டை காட்டுது. ஒரு புது கட்சி வந்து தன்னோட கொள்கையாலையும் அரசியல் வியூகத்தாலையும் எப்படி பிரதான எதிர்க்கட்சிக்கே ஒரு சவாலா மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆமா, ஆனா அதே சமயம் நாம இத வந்து டிவிகேக்கு கிடைச்ச ஒரு முழுமையான வெற்றின்னு இப்போதே சொல்லிட முடியாது. செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஆனா ஒரு சீனியர் லீடர் புது கட்சிக்குள்ள வரும்போது அங்க ஏற்கனவே இருக்கிற இளைஞர்களுக்கும் புதுசா வந்திருக்கிற அந்த சீனியர் லீடருக்கும் நடுவுல ஒரு பவர் டைனமிக் உருவாகும். ஓ, அது ஒரு நல்ல பாயிண்ட். புதுசா வர்றவங்களுக்கும் ஏற்கனவே கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் வரலாம். கண்டிப்பா. அந்த உட்கட்சி அரசியல விஜய் எப்படி பேலன்ஸ் பண்ண போறார் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், டிவிகே இப்போ ஒரு டிஸ்ரப்ஷன் ஃபேஸை தாண்டி கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். புது ரத்தமும் பழைய அனுபவமும் ஒன்னா சேரும்போது அது ஒரு பெரிய சக்தியா மாறலாம், அல்லது அதுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் வரலாம். இத விஜய் வந்து எப்படி கையாள போறார் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட அடுத்த அத்தியாயமா இருக்கும். ஆமா, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செஷன்ல நாம் அனலைஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலோட ஆழமான பரிமாணங்களை நமக்கு காட்டுது. ஒரு வார்த்தை, அதாவது சமூக நீதி அப்படிங்கிறது எப்படி ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா மாறுது, ஒருத்தரோட வெளியேற்றம் எப்படி ஒரு பெரிய கட்சியோட அடித்தளத்தையே உழுக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீப்பா பார்த்தோம். இது ஒரு தொடர்கதையா தான் இருக்க போகுது. ஆனா நீங்க வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், இது வந்து வெறும் வரப்போற எலெக்ஷனுக்கான வியூகம் மட்டும்தானா அப்படின்னு. இங்க நான் உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. ஒருவேளை விஜயோட இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையும் செங்கோட்டையன் மாதிரியான திராவிட அரசியல் பாரம்பரியம் கொண்ட தலைவர்களை உள்ளிழுக்கும் ஒத்தியும் வெறும் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான பிளான் கிடையாது. 21ஆம் நூற்றாண்டுல ஒரு திராவிட கட்சினா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டெஃபினிஷனையே மாத்தி எழுதுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கணும் இல்லையா? இது ரொம்ப ஒரு ஆழமான பார்வைதான். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல் மாற்றங்கள் எப்போதுமே மேற்பரப்புல தெரியறதை விட ரொம்ப ஆழமானவை. இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை அடுத்த அலசல்ல சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், ஆழமாக தேடுங்கள்.